லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். திமுக ஆட்சியில் தூங்கிக் கொண்டிருந்தார்களா? கடந்த 3 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கிழக்கு கோபுர வாசலின் புனரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் பக்தர்கள் பயன்பாட்டுக்கு அமைச்சர் ரமேஷ் திறந்து வைத்தார். கடந்த கால ஆட்சியில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இதே போல ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் பாத்தீங்கன்னா தனிநபர்களுக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல பவர் மாற்றம் செய்வதற்கான முயற்சி, பத்திரப்பதிவு செய்வதற்கான முயற்சி நடந்துச்சு. அப்படின்றது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இன்றைக்கு நாம ஆட்சிக்கு வந்த உடனே, என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்துல யாரெல்லாம் விற்றவர்கள் வாங்கியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக 19 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த 19 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்று கைது நடவடிக்கை இருக்கிறது. மதுரையில கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல தவறுகள் நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாத்துறோம், கோயிலை நாங்க தான் மீட்டுறோம், நாங்க தான் கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்க தான் கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள் பேசினாங்களா? கடந்த 5 வருஷத்துல ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்கில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கைது பண்ணல? இப்ப நாங்க வந்தோம் எப்படி கைது பண்ணோம்? அப்ப நடவடிக்கை தான் முக்கியம். கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவதிலும் இந்து சமய அறநிலையத்துறை மிக தீவிரமாக கண்ணாக இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் தங்கிய பகுதியில் ஒவ்வொரு அறையாக தேடும் போலீசார். சென்னையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை சாக்லேட்டுகள், கஞ்சா, எண்ணெய் மற்றும் சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. கொத்தேரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளுக்கே சப்ளை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனையில் இறங்கினர். தாம்பரம் மாநகர போலீஸ் சார்பில் 3 உதவி ஆணையர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை செய்தனர். காலை 6 மணிக்கே கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒவ்வொரு அறையாக சென்று தேடினர். சந்தேகப்படும்படியான பொருட்கள் இருக்கிறதா என சல்லடை போட்டு பார்த்தனர். மாணவர்களிடம் அடையாள ஆவணங்களை வாங்கி சரிபார்த்தனர். நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தையும் குறிவைக்கவில்லை. ஆனால் சோதனைகளை தொடர்வோம். பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் சொந்த ஊரிலிருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்து கல்லூரிகளுக்கு அருகில் விற்கின்றனர். இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் மாணவர்கள் மற்றும் வெளியாட்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என போலீசார் தெரிவித்தனர். திடீரென குவிந்த கூட்டம், மாலில் தள்ளுமுள்ளு, மன்னிப்பு கேட்டு ஹிப்ஹாப் ஆதி. இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் உருவாக்கியுள்ள மீசைய முறுக்கு 2 படத்தின் ப்ரமோஷன் விழா மற்றும் இசை நிகழ்ச்சி சென்னை வேளச்சேரி பீனிக்ஸ் மாலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. நடிகர் ஹிப்ஹாப் ஆதியை பார்க்க 10,000க்கும் மேற்பட்ட ரசிகர்களும் பீனிக்ஸ் மாலில் குவிந்தனர். மாலின் அனைத்து தளங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் கடும் தள்ளுமுள்ளு மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் தவிர்க்க ப்ரமோஷன் விழா ரத்து செய்யப்படுவதாக அமைப்பாளர்கள் அறிவித்தனர். மாலில் திரண்டிருந்த மக்கள் ஒரே நேரத்தில் அங்கிருந்து வெளியேறியதால் வேளச்சேரி பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேளச்சேரியில் இருந்து கிண்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. டோட்டலி ஃபுல் டிராஃபிக் ஜாம் இன் வேளச்சேரி. ஒரு ஃபீனிக்ஸ் மால்ல ஹிப்ஹாப் தமிழா கான்செர்ட் வச்சாங்க, அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க அதனுடைய விளைவை. ஓ மை காட்.
சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாகினர். எல்லாம் பார்க்கறதுக்கு ஆவலா ஃபீனிக்ஸ் மால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் தவிர்க்க முடியாத காரணங்களால், அதாவது பாதுகாப்பு காரணங்கள் கருதி காவல்துறை இந்த ஷோவை கால் ஆஃப் பண்றதுக்கு அறிவுறுத்தினால ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், போக்குவரத்து நெரிசல், அதனால ரொம்ப ஆசையா இருந்தேன், ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் பார்க்க. பட் மால்ல கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற ஒரு காரணத்தினால தயவு செஞ்சு கிளம்புங்க நாங்க. சரி, அவங்களோட பேச்சுக்கு மதிப்பளித்து இந்த ஒரு மன வருத்தத்துடன் நான் உங்களை பார்க்க முடியலங்கிற ஒரு பயங்கர கஷ்டமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. வெயிட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். கண்டிப்பா இன்னொரு இதுல மீண்டும் சந்திக்கலாம். ஏன்னா இப்ப காவேரி பத்தி பேசுறதே பிரச்சனையா இருக்கு. காவேரி தண்ணிக்காக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எங்க அண்ணி திரிசாவுக்காக சண்டை போடுறாங்க எல்லாருமே. ஆளுங்கட்சியா இருக்கிறேன், எதிர்கட்சியா இருக்கிறேன், காவேரி தண்ணிக்காக சண்டை போட்டு நீங்க கொண்டு வராங்கன்னா காவேரி தண்ணியாவது அதான். எங்க அண்ணி திரிசாவை பத்தி அவன்டா பேசுனது, ராத்திரி வச்சேன். சட்டசபையில கலகலன்னு இருக்க வேண்டாமா? எத்தனை ஆண்டு காலத்துல இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக சேவை செய்து உழைத்து எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறாங்கல்ல, ஹாப்பியா இருக்க வேண்டாமா? அந்த ஆளு சொல்லலாம், எதையோ பறி கொடுத்த மாதிரியே மூணு சாவா என்ன சாவா? எனக்கு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திரிசா மட்டும் தாங்க சொன்னாங்க. 35% மக்கள் தான் இந்த விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள், விசில் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தாய் தமிழகத்திலே 65% விஜயும் வேண்டாம் விசிலும் வேண்டாம் என்று வாக்களித்துதான் நடந்து முடிந்த சட்டமன்ற தீர்ப்பு இங்கே இருக்கு. அது யார் சொல்றது? மண்ணங்கட்டி இல்லை, விசுவாச தொண்டர். அம்மா சொல்லுவாங்க, ஒரு பதவி கொடுக்கிற போது தம்பி உதயகுமார், சண்முகநாதன், சாமி நீங்க எல்லாம் கேட்டுக்கங்க, விசுவாசமா இருப்பீங்களா? அந்த தெய்வம் கேட்கும். நான் கூட கேட்பேன், ஏன்னா இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கிட்ட விசுவாசமா இருக்குன்னு கேக்குதே. ஆமாம்மா, விசுவாசமா இருக்கு, நல்லா வேலை செய்யணும். சரிங்க, எதுக்கு தெரியுமா விசுவாசம்னா என்ன தெரியுமா? கொடி பறக்கிற போது கை தட்டுவதல்ல, அந்த கொடி பறக்குவதற்கு எவன் இடையூறாக இருந்தாலும் அவன் கையை எடுத்து விட்டு கொடியை பறக்க விடுவதுதான் விசுவாசம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பிறந்த டவுசர் பையன் விஜய் அபகரிக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தான். நீங்க போய் அருவா எடுத்து வெட்டலாம் வேண்டாம், உதயகுமார் சொல்லிட்டாரு. வயிறு, நான் இப்ப சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த திருச்செந்தூர் மண்ணில் இருந்து சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச உழைக்கின்ற தொண்டர்களோட வயிறு எரிந்தால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாவது அழிக்க நினைத்தால், அபகரிக்க நினைத்தால் அவன் வம்சமே நாசமா போகும். இது தவிர வேற என்ன நான் சொல்ல முடியும்? சினிமா பாணியில் நடந்த பலே திருட்டு, ஓடும் கண்டெய்னரில் பல லட்சம் மாயம். சென்னையில் இருந்து கொச்சின் நோக்கி கொரியர் வேன் ஒன்று நேற்று இரவு கிளம்பியது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த தங்கராசு ஓட்டிச் சென்றார். நள்ளிரவில் மாடூர் சுங்கச்சாவடியை தாண்டிய போது வேனின் பூட்டு உடைக்கப்பட்டதாக சென்சார் மூலம் அந்த நிறுவனத்துக்கு மெசேஜ் சென்றது. உடனடியாக லாரி உரிமையாளர் தங்கராசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். வேனை நிறுத்தி பின்னால் சென்று பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறியிருப்பதை கண்டு ஷாக் ஆனார். தன்னிடமிருந்த மற்றொரு பூட்டால் கண்டெய்னரை பூட்டினார். கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆபீஸுக்கு புகார் அளிக்க சென்றார். உள்ளே சென்று வருவதற்குள் மீண்டும் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியிருந்தனர். கள்ளக்குறிச்சி போலீசார் சோதனை நடத்தி தடயங்களை கைப்பற்றினர். 10 லேப்டாப்கள், 10 செல்போன் கொள்ளை போனது உறுதி செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 25 லட்சம். ஓடும் கொரியர் கண்டெய்னர் வேனை விரட்டி கொள்ளையடித்து சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ரோட்டில் அறுந்து விழுந்த மின் வயர், மக்களை காத்த இளைஞர்கள் செயல். சென்னை ஒட்டியம்பாக்கத்தில் நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. எம்ஜிஆர் ரோட்டில் மின்சார வயர்கள் ஒன்றுடன் ஒன்று உரசி தீப்பொறி கிளம்பியது. சிறிது நேரத்தில் மின்சார வயர் துண்டாகி ரோட்டின் நடுவே விழுந்தது. இதை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் உடனே சித்தாலப்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்தனர்.
மின்வாரிய ஊழியர்கள் வரும் வரை கொட்டும் மழையில் பாதுகாப்புக்காக நின்றனர். அந்த வழியாக வந்தவர்களிடம் மின்சார வயர் துண்டாகி கிடப்பதை சொல்லி எச்சரித்தனர். மாற்று வழியில் அனுப்பி வைத்தனர். இதை அடுத்து நீண்ட நேரம் கழித்து அங்கு வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து அறுந்து விழுந்து கிடந்த ஒயரை அகற்றினர். பழுது பார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட பின் அரை மணி நேரத்தில் அப்பகுதிக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது.